காலையில் 20ஆம் பாடம் நல்லா எழுதியிருக்கேன். 20வது பாடம். உணவில்லாமலேயே வாழலாம். அதான் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அந்த பரிணாம சித்தாந்தத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு நம்ம இந்த பரிணாம பல கோடி ஆண்டுகளாக போராடி ஒவ்வொரு உறுப்புகளா வளர்த்திட்டு வந்து கடைசியில் சில ஆண்டுகளே நம்ம தொலைச்சிடுறோம். அதை சரியா புரிஞ்சுக்காம. ஆக அதைத்தான் நம்ம காலையில் பேசணும். அதை பத்தி பேசுகிறப்போ அதாவது பல கோடி வருடங்களாக இதை கூட காலையில் ஒரு 2:30 மணி 2 மணி வகுப்பு பேசியிருந்தேன். உணவு இல்லாமலே வாழலாம் இருக்கிறத பற்றி பார்க்கும் பொழுது இயற்கை பல கோடி வருடங்களாக இலக்கை பல வருடங்களுக்கு முன்பாக முதலில் ஒரே ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடுஉணர்ச்சி என்ற ஒரு இது மட்டுமே இருந்தது. பிறகு 5ஆம் அறிவு, பிறகு பிறகு ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு என்று புலன்களுக்கான இந்த புலன்கள் அறிவு வரை வருது வளருது. ஒவ்வொரு புலனுக்கான ஒவ்வொரு அறிவு வருது. கண்ணுனா ஒளி, நாக்குனா சுவை, அப்படிலாம் வருது. பிறகு அறிவின் வலிமை அழிவாக அறிவின் வலிமை அதிகமாகுது. இந்த அறிவின் வலிமை அதிகமாகிறப்போ இயற்கையாகவே யோகிகள் தோன்றினார்கள். அங்கதான் யோகிகள் தோன்றியது இந்தியாவில் மட்டும்தான், வேற எங்கேயும் தோன்றல. அதனால இந்த குருட்டு முண்டங்களுக்கு தெரியாத போயிடுச்சு. நமக்கு முற்பட்ட நாடுகளில் கூட அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இந்த யோகிகள் தோன்றுவது இங்கதான் தோன்றுச்சு. அப்ப அந்த யோகிகள் என்பது ஒரு 3000 வகுப்பு நடந்துட்டு இருக்குதுமா. வருங்க. இந்த 3:30 மணி இருக்கு பாருங்க. 3:30 மணிங்கிறது அப்படியே தொடுங்க. இப்ப 4:30 மணி வகுப்புது அப்படியே தொடுங்க. அந்த 3:30 மணி லிங்க் இருக்கு பாருங்க, அதை அப்படியே தொடுங்க. போயிட்டு இருக்குது. சரி. இப்போ வந்துட்டேங்க ஐயா. முயற்சி பண்ணுங்க. இங்க அருணா வரல எடுத்துருக்கு. அருணா வரல. அப்புறம் அருணா தான் காலையில் வந்தாங்க. அதுக்குள்ள மறுபடியும் 2 மணிக்கு வந்தாங்க. அதுக்குள்ள போயிட்டாங்க அவங்க. குழந்தை அழுகிற இடத்துக்கு. அவரை தெய்வ ராஜாங்கத்தையும் காணும். தெய்வ ராஜாங்கத்துக்கு கூப்பிட்டு பார்த்தா என்னன்னு தெரியல. சரி, இருக்கட்டும். ஆக இந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி திருப்பி நம்ம எல்லாரும் மனசுல ஏற்றிக்கணும். மனிதன் மட்டுமே 6வது அறிவுடன் வாலில்லா குரங்குகளுக்கு தோன்றினான். மனிதன் மட்டுமே 6வது அறிவுடன் வாலில்லா குரங்கு தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுதுதான் யோகிகள் தோன்றினார்கள். இந்த யோகிகள் பார்த்தீங்கன்னா இயற்கையே தோன்றினாங்க. நாம என்ன பண்ற, முயற்சியில மேல வர்றோம். தெய்வத்தில் ஆகாதனும் இயற்கையாகவே சில யோகிகளும் ஞானிகளும் இயற்கையை உண்டு பண்ணது. சில சிறப்புத்தன்மை வாய்ந்த மனிதர்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி சிறப்புத்தன்மை வாய்ந்த சில குணங்கள் இதெல்லாம் சில நேரத்தில் இயற்கை உண்டு பண்ணும். நாம முயற்சி பண்ணி கொண்டு வரல. எல்லாமே வராது அப்படின்னாலும் கூட முயற்சி பண்ணி கொண்டு வந்தார்கள். அதாவது இந்த முயற்சிக்குன்னு தனி இப்போ அப்பாவுக்கு இருந்தது பையனுக்கு இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்பா மருத்துவராக இருந்தால் பையன் மருத்துவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அப்படியே தவறாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வகையில் இருந்தாலும் கூட பண்பு வேறு மாதிரி இருக்கும்.
நாம முயற்சி பண்ணி எதை கொண்டு வரலாம். அதாவது அதைத்தான் இங்க வாலில்லா குரங்கள் இருந்து மனிதன் தோன்றினான், பிறகு அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது யோகியாக மாறினான். ஏன் நாம ஏன் மாறல? அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனியா முயற்சி செய்யணும். நான் அப்பா பையன்றதுனால வராது அது. உம் இங்க அப்ப அப்பா வராது. அதனால தனிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். அதுல என்ன சொல்லியிருக்காரு? மனிதன் மட்டும் ஐயா மாறாத பேஜ் அறிவு. நம்பர் சொல்லுங்க. பேஜ் பேஜ் நம்பர் நம்பர் 146 146 சரி. 146 20வது பாடம். உணவில்லாமலே வாழலாம். அதை திருப்பி 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 மண்டையில ஏற்றிக்கணும். இதை சரிங்க ஐயா. திருப்பி 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 அதை மண்டையில ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த இடத்துல விஷயம். மனிதன் மட்டும் சரி, நாம ஏன் யோகியா மாறல? என்ன காரணம்? இல்ல இன்னொரு அடிப்படை கேள்விங்கய்யா. இப்போ உடம்பு தயாராயிட்டாவே மனம் ஆட்டோமேட்டிக்கா தயாராயிடும் இல்லையா? இது அதுதான் சுத்தம். அதுதான் இந்த மறுபடியும் பழக்க வழக்கங்களே, இந்த பழக்க வழக்கத்தை போதையில் அடிமையாயிரும். சிறு சிறந்த போதைக்கு அடிமை தானே. உணவு ஊட்டி ஊட்டி போதையில் வளர்த்து விட்டுறலாங்கல்ல. நம்ம சிறு சிறந்த போதைகளை ஊத்துறா. ஏன் விலங்குகளுக்குள்ள போதை கிடையாது? மேபி இந்த கேள்வி வந்து எப்ப போகும்னா, நான் தண்ணியிலேயே உயிர் வாழ ஆரம்பிச்சாதான் அப்ப ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம உணவு ஊட்டும் பொழுது போதைப் பொருள் தான். உணவே போதைப் பொருள் தான். அந்த உணவே போதைப் பொருள். இது வந்து எப்ப இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம அடிமையாகும் பொழுது போதைப் பொருளை மாறிடுது. நம்ம ஊருக்கு செயற்கை உணவு தான் கொடுக்குறோம். போதைப் பொருளை ஊட்டி தான் வளர்க்குறாங்க. அப்போ போதைப் பொருள் ஊட்டி பொருள் தான் அந்த உடம்பு கெட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? இறந்துடுறோம். இப்போ இதில் போதையே கிடையாது. தண்ணீரில் எது போதைப் பொருள் இருக்கும்? கீரையில் போதைப் பொருள் கிடையாது. காயில் போதை கிடையாது. கீரை காயில் போதைப் பொருள் கிடையாது. பழத்தில் கூட பெருசாக போதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழத்தை தொடர்ந்து யாரும் விரும்பவும் மாட்டாங்க. யாரும் பழத்தை தின்னுட்டே இருக்க மாட்டாங்க. செயற்கை உணவுத்தை தின்னுட்டே இருப்பாங்க. எதில் போதை அதிகமாக இருக்குதோ அது சுவை போதை வேறு. போதையோட சுவை போதை. இந்த சாராயம் குடிக்கலாமா, அந்த சாராயம் குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ உணவு சாராயம் ஏற்படி பேசிச்சு. இன்னைக்கு கூட காலையில் நான் தொடர்ந்து அந்த சாட் ஜிபிக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கட்டுமையாக எழுதிட்டு இருக்க, நான் கடுமையாக போடுறான். அவன் அறிவே இல்லைன்னு எழுதியிருக்கேன். நான் வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லாமல் நாட்டுக்கு எடுத்துட்டானுங்க. அவனுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது அப்படின்ட்டு நான் இப்படியே எழுதியிருக்கேன். அறிவே இல்லை அவனுக்கு. வெள்ளைக்காரங்களுக்கு அறிவே இல்லை. அறிவு இருந்திருந்தா எங்கள் நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு வழி சொல்லியிருக்கணும் இல்லையா? வெள்ளைக்காரன் அறிவுள்ளவனாக இருந்தால் ஒன்றும் வேண்டாம். அவன் இன்னும் பணமெல்லாம் தர தேவையில்லை. பணம் தர தேவையில்லை. பெருசாக ராக்கெட் கண்டுபிடிச்சி தேவையில்லை. பெரிய பேட்டரி கார் கண்டுபிடிச்சி தர தேவையில்லை. நமக்கு தேவை குறைஞ்சபட்சம் நோயற்ற வாழ்வு. அதை கண்டுபிடிச்சி தர வேண்டியதானே? எந்த மருத்துவம் படிக்கும் போதும் மருத்துவம் படிச்சாதான் நோயற்ற வாழ்வு வாழ முடியுமா? யார் ஏமாத்துறாங்க? மருத்துவம் படித்தால்தான் அப்போ மருத்துவம் படிச்சாதான் நோயெல்லாம் வாழ முடியுமா? நமக்கு நோய் இந்த கேள்வியில யாராவது கேட்டிருக்க? மருத்துவம் படித்தால்தான் நோயெல்லாம். அப்ப இயற்கையாக மனிதனுக்கு நோயெல்லாம் வாழ தெரியாதா? அதேனா மருத்துவம் படிச்சா மட்டும் மருத்துவம் படித்தாதான் ஆரோக்கியம் வாழ முடியும். அப்ப மருத்துவம் படிக்காதவன் முட்டாளா? இயற்கை யாரை ஏமாத்துறீங்க? சித்த மருத்துவம் படிச்சாதான் ஆரோக்கியம் வருமா? இல்ல அங்க பஞ்சர் படுத்ததான் ஆரோக்கியம் வருமா? யாரை ஏமாத்துறீங்க? அதாவது இதெல்லாம் படிச்சா ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்து வந்துரும். இது அருமையான கேள்விங்க ஐயா உலகத்துக்கு. இப்பதான் அது புரியுது உங்களுக்கு. நான் காலையில இருந்து கேள்வி என்னடா இதை படிச்சுதான் ஆரோக்கியம் வரும். என்னடா யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அது மெயின் போட்டி போட்டு படிக்கிறதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் டாக்டரு, நான் சொல்றதை நீ கேட்கணும். நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவு வந்துட்டுதான் ஒரு நினைப்பு. அப்படியெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. அப்படி பார்த்து ஆரோக்கியம் வாழ்ந்து காட்ட வேண்டியது. எந்த மருத்துவராக ஆரோக்கியம் வாழ்றேன்னு எவனாச்சும் மேடையில பேசியிருக்கீங்களா? சரி, அப்படியே அந்த மருத்துவர்கிட்ட போய் எவனாச்சும் ஆரோக்கியம் இருக்கானா? அவன் எத்தனை ஆண்டு வாழ்ந்துருக்கிறான்? இருந்தே நிக்காயத்தில் எண்ணிலி, அந்த சித்தர்கள் தான் சொல்றாங்க, இருந்தே நிக்காயத்தில் எண்ணெலி கூடு ஆண்டுக்கிறாங்க. கூற்றம் குதித்தலும் கைகூடும் ஓற்றலில் ஆற்றல் பற்றவுங்கிறாங்க. நோன்பு இருக்கிறவன் மட்டும்தான் எமனை வெல்ல முடியுங்கிறாங்க. எந்த மருத்துவர் நோன்பாரா இருக்காரு? அது என்ன ஆரோக்கியத்துக்கு மட்டும் அப்ப வந்து விவசாயி வந்து அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கிறது? இப்பதான் 2016 குருட்டடியை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓசின்னு ஒரு ஜப்பான் டாக்டரு. எப்படி அவருக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல.
எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது அலோபதி மருத்துவருக்கு எப்படி இந்த ஆராய்ச்சி வந்து எனக்கும் புரியல. அது ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணி எப்படி குருட்டடி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் சொன்னாரு மைட்டோகாண்ட்ரியா. அது அப்ப எல்லாம் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒரு வகையான உள்ள இருக்கிற ஒரு பாக்டீரியா தான். இந்த பேரு பாக்டீரியான்னு பேர், அது என்ன பாக்டீரியா யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பாக்டீரியா உயிர், அது நுண்ணுயிர் அவ்வளவுதான். வகைப்படுத்துறதுக்காக குப்பிச்சாமி ராமசாமின்னு பேர் வைக்கிற மாதிரி அதுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வச்சாரு. அது சில சிறப்புத்தன்மை இருக்குது. நம்ம உடம்புல பல்வேறு உறுப்புகள் இருக்கு. மூளை ஒரு உறுப்பு, அதுக்கு சிறப்புத்தன்மை. மூளை நரம்பு மண்டல சிறப்புத்தன்மை, கணையம் கல்லீரல் பல உறுப்புகள் இருக்கு. எல்லாம் சிறப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் சில சிறப்புத்தன்மை இருக்குது. அந்த பாக்டீரியாவுக்கும் சில சிறப்புத்தன்மை இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது தனக்குத்தானே சக்தி தயாரித்து, அது எங்க தயாரிச்சுட்டு இருக்குது? அப்ப தனக்குத்தானே சக்தி தயாரிக்கும் போது அது எப்படி அது ஸ்டார் மாதிரி தயாரிக்கிறதா? விண்வெளி தான் தனக்குத்தானே சக்தி தயாரிச்சுக்குது. விண்வெளிக்கு யாரும் சோறு போடுறதில்ல, யாருக்கும் பெட்ரோல் ஊத்துறதில்ல, போயிட்டு அது என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, நெருப்புங்கிறது பூமி தவிர எங்கேயும் கிடையாது. ஃபயர் அப்படிங்கிற நெருப்பு இருக்கே, இந்த ஃபயரு பூமி தவிர எங்கேயும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நெருப்பு அப்படி காகிதம் போட்டு தீ எரியுது, கட்டை தீ எரியுது, காடு தீ பிடிச்சி எரியுது, வீட்டை சமையல் எரிக்கிறீங்க. ஏன் நெருப்புங்கிறது பூமியை மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் நெருப்பு ஒன்று கிடையாது. இப்ப ஏன்னா அது ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு இருந்தா மட்டும்தான் அது வந்து அப்ப நெருப்புங்கிறது மற்ற விண்வெளியில் எங்கேயும் கிடையாது. நெருப்பு என்பது விண்வெளியில் எங்கேயுமே கிடையாது. அப்போ ஒரு பூதம் அவுட் ஆகுது. ஒரு பூதம் என்ன ஆகுது? பஞ்சபூதத்தில் ஒரு நெருப்பு ஒண்ணு இல்ல, 2 அவுட் ஆகுதுங்கய்யா. காற்றுமும் இருக்காது இல்லையா? காற்றும் இல்லை, அதுவும் அவுட் ஆகுது. நெருப்பும் அவுட் ஆகுது. நீருங்கய்யா, நீர் இருக்கா? நீரும் கூட மூளை குறையாது, அணுவாத்தான் இருக்கு. எல்லாமே எல்லாம் அணுவாத்தான் இருக்கு. நேரடியா நம்ம பூமியில பாக்குற மாதிரி இல்ல. வேற பூமியை பாக்குற மாதிரி பார்ட்டிகளா இருக்கு. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளா இருக்கும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளா இருக்கும். அடிப்படை துகளாகத்தான் இருக்கும். அப்ப வெறும் நிலப்பகுதி மட்டும்தான் இருக்கு. இப்ப நிலாவில பார்த்தீங்கன்னா காற்று இல்லை, நிலாவில வந்து நீர் இல்லை, அப்புறம் வந்து நெருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அதுல கூட ஒரு இன்னமும் மர்மம் போயிட்டு தான் இருக்கு. நிலாவுக்கு நிஜமானே போனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது வேற ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற முட்டாளு சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, இருந்துட்டு போறான். முட்டாளு சொல்லிட்டாரு. அது இப்ப பொய் மறுத்து எடுத்து அது ஒரு பொழுதுபோக்கு. அதுக்கு அவன் பணம் சம்பாதிக்கிறதா வேலை. என்ன சம்பாதிக்கிறது வேலை? பணம் சம்பாதிக்கணும். அங்க விபச்சாரம் கூட நடந்துட்டு தான் இருக்கு. விபச்சாரம் வந்து மோசமான தொழில். வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? விபச்சாரத்தை தொழிலாறு அது ஒரு கேவலமானது. சூதாடுறம் வந்து ஒரு கேவலமானது. சாராயம் வந்து ஒரு கேவலமானது. விபச்சாரத்துக்கு ஒரு கேவலமானது. எல்லாம் தொழில் நடந்துட்டு தான் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப பாருங்க. அப்படின்னா அப்படின்னா சாதாரண ஏழைகள், சாதாரண மக்கள், அவங்க இந்த மருத்துவத்துக்கு, அவங்க இந்த ஆரோக்கியத்துக்கு படாதுபடு. உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. அதுக்கு முன்னாடி ஐயோ ஐயோ ஐயோன்னு அது வரைக்கும் ஆட்டமா ஆடுறாங்க. ஆட்டமா ஆடி போட்டு கடைசியில ரிப்பேர் ஆகும் பொழுது காப்பாத்துங்க காப்பாத்துங்க கெஞ்சுறான், கூத்தாடுறான். அவனை காப்பாற்ற முடியாது. யாரு காப்பாத்த? அந்த மருத்துவர் காப்பாற்ற முடியல. அப்ப அந்த மருத்துவர் சொல்றதும் தப்பு. அப்ப இயற்கையாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அறிவு இருக்கான அங்கதான் வருது. அத 19வது பாடத்துல வருது. அப்ப இயற்கையாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அறிவு இயற்கை தனக்கு சொந்த டாக்டரா இருக்கிறதுங்கிறதா விஷயமே. அப்பதான் இயற்கை அங்க தன் வேலை செய்யுது. அப்ப இயற்கை தனிய மருத்துவத்துடன் ஒண்ணு கிடையாது. இவன் இந்த காட்டு முன்னாடிகள் சொல்றான் பாருங்க, மருந்து. அந்த மருந்து எப்படி பிரிக்கலாம்? மருந்து, அப்புறம் மாத்திரைகள், அப்புறம் மூலிகைகள். இந்த மூணு நாளையும் இந்த மூணுக்குள்ள தான் எல்லாம் மருந்து வந்தாகணும். மருந்தே அடிப்படை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்புறம் மாத்திரைகள் வேதிப்பொருள் அடிப்படை, டோட்டல் மெடிசன் சொல்றான். மெடிசன்ங்கிறான், பில்ஸுங்கிறான், அப்புறம் ஹெர்பல்ங்கிறோம். இந்த மூணுல தானே வந்தாகணும். மெடிசன்ல வந்தாகணும். பில்ஸ் போஷன்ஸுங்கிறான். பில்ஸ் அண்ட் போஷன்ஸுங்கிற மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல். பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ், பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல். இந்த மூணுல வந்துடணும். மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள். இந்த பிற இதை முழுக்க நம்பி இருப்பது தவறு. இந்த பழக்க வழக்கங்கள் நம்பிக்கையும், இந்த பழக்க வழக்கம் நம்பிக்கைகளும்
அதாவது நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து, நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. முடிஞ்சு போச்சு. இதைத்தான் ஒரு மருத்துவர் சொல்றார். இப்ப மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, மனதை வைத்துக் கொண்டுதான் ஆரோக்கியத்தை குணமாக்க முடிகிறார். மனம் எப்ப தோன்றியச்சு? அது பல ஆண்டா இருக்கு. அதனாலதான் மனிதன் நாகரிகத்துல முன்னேறி இருக்கிறான். அவன் இயற்கை சட்டத்தை புரியாதனால அவன் கேவலமா கேள்வி நோக்கி இருக்கிறான். அப்ப உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுதான் நம்ம வாழணும். அப்படின்னா இந்த இயற்கையை பிடிச்சிட்டோம்னா நாம் விண்வெளியில நமக்கு தான் வீட்டை நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். இவனுக்கு நம்பியெல்லாம் போக முடியாது. ஒரு வெள்ளைக்காரன் நம்பி நீங்க எனக்கு இருக்க போறீங்க? வெள்ளைக்காரன் போய் ஒரு நாளும் வீடு கட்ட முடியாது. ஏன்னா அவன் உயிரை பத்தி என்னமே தெரியாது. என்ன சுனிதா வில்லியம்ஸ் போனால் வேலையாகாது, வில் மோர் போனாலும் வேலையாகுது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது. வெறுமனே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்பி நீங்க யாரும் போக முடியாது. மனித குலம் யாரை நம்பி போக முடியாது? வெள்ளைக்கார முண்டங்களை நம்பி மனித குலம் விண்வெளிக்கு போக முடியாது. போச்சுன்னா கதை முடிஞ்சுது. போகவே முடியாது. நீ நோயாளியே போய் அங்கே நோயாளிக்கு சாக போற. நீ இன்னும் அங்க பரிணாம அறிவியல் அடிப்படையில் வாழ போறது இல்லை. பரிணாம சிட்டம் உனக்கு தெரியாது. இவனை நம்பி போறவங்க அரகரை போய் அவங்க அவங்க அங்க போய் ஆராய்ச்சி பண்றதுக்கான காரணம் என்னங்கய்யா? வியாபாரம் தான். அவங்களுக்கு விண்வெளிக்கு போனானே தவிர முறையாக ஆராய்ச்சி பண்றதும் இல்லை. முதல்ல உங்களுக்கு யோகவின்க பரிணாம அறிவுல உங்களுக்கு தெரியல. உனக்கு பசின்னா என்னன்னு பசி நிறுத்திட்டு போகணும் இல்லையா? பசி ருசி கடக்கணுமே இல்லையா? ருசிங்கிறது ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இருக்கு. ருசிங்கிறது ருசி என்பது ஆரோக்கியத்துக்கு தொடர்பே கிடையாது. புலன்களே ஆரோக்கியத்துக்கு தொடர்பு கிடையாது. கண்ணுக்கு குறிக்கோள் கிடையாது, இசைக்கு குறிக்கோள் கிடையாது, நாக்குக்கு குறிக்கோள் கிடையாது, இனப்பெருக்கத்துக்கு கூட குறிக்கோள் கிடையாது. என்னது? நாம தான் இனப்பெருக்கத்துக்கு குறிக்கோள் வச்சிருக்கிறோம். தம்மினம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியர் கொள்ளாம் என்னது? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றோன்னு கேட்டதாய், தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பு செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் பொருளும் சொல். இப்படிலாம் நம்ம குறிக்கோள் வச்சிருக்கோம். நமக்கெல்லாம் அவன் உடலுறவுக்கு குறிக்கோள் இருக்குது, காதலுக்கு குறிக்கோள் இருக்குது, எல்லாத்துக்கும் குறிக்கோள் இருக்குது. ஆனால் வெள்ளைக்கார விபச்சார முண்டங்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. இந்த முண்டங்கள் விபச்சார முண்டங்கள். அதாவது அந்த திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்களா, குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். கோடில் பொறியில் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்காத்தரை. அதாவது 50 எந்த குறிக்கோளும் இல்லை. கோளில் பொறியில் குணமளவே, அதாவது இதுக்குள்ள குணமே கிடையாதுரா, இதுக்கு ஒழுக்கமே கிடையாதுரா, குறிக்கோளே இல்லைங்கிறாரு. இது என்னங்கய்யா திருக்குறள்? அது இது என்னது? ஆமா. கோளில் பொறியில், கோளில்னா குறிக்கோள் அர்த்தம். அந்த புலன்களுக்கு எந்த வகையான குறிக்கோளும் இல்லாம இருக்கு. அந்த குறிக்கோள் இல்லாம இந்த குறிக்கோளாக மாற்றுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் நீண்ட காலம் வாழணுங்கிறதா. அப்ப இதில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறது, அப்புறம் செவியில கட்டிட்டு உட்காந்துருக்க, கூத்தடிச்சுட்டே இருக்கிறது, டங்குனி ஆடிட்டே, எப்போ பார்த்தாலும் இசை கட்டிட்டு ஆடிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு ஆடிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்து தின்னுட்டே இருக்கிறது, எப்போ பார்த்து பாலியல் நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறது. இதில் இதெல்லாம் பாலியலை கட்டுப்படி ஆகி இதில் இந்த பார்த்து நேர்மருத்துவத்தில் வரும் பொழுது பாலியல் எல்லாம் ஒழுங்காய்க்கும். எல்லாம் அருவருப்பான ஜென்கள் தான். சாதாரண உணவை திங்குகின்ற எல்லாருமே அருவருப்பான ஜென்களாக தான் இருப்பாங்க. ஆரோக்கியமான மக்களாக இருக்க முடியாது. புரியுங்களா? சரி, முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தம் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்தல், சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அந்த வழியிலிருந்து பெற்று அவன் ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அழித்து தன் சந்ததியை தன் வம்சத்தை ஒரு சொல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இதுவே பரிபூரண யோக நிலை. இதுதான் பரிணாம அறிவியலுடைய முதிர்ச்சி. தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே தன் சந்ததியை பெருக்கப்பட்டது. அப்போ பல கோடி ஆண்டுக்கு முன்பாக தன்னை அழித்துக் கொண்டுதான் இயற்கை தன் சந்ததியை பெருக்கியது. 7ஆம் நிலையில் வருகின்ற பொழுதே தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்கப்பட்டது. இந்த மாதிரி கல்வி முறை அமையணும். இந்த மாதிரி
ம். ஐயா நீங்க அந்த குறள் சொன்னீங்களே அதுக்கான விளக்கம் இன்னொரு வாட்டி அது கோளில் இன்னொரு வாட்டி பொறியில் சொல்லுங்களேன். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்ததை. கோளில் பொறியில் அதை பார்த்தீங்கன்னா முதல் கடவுள் வாழ்த்துல வரும். கடவுள் வாழ்த்துல அது அனைவா 8வது கிலோ கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தன் தாளை வணங்காத்தனைன்னு அதுல வரும். அதுல 9வது பாடல். கோளில் பொறியில் குணமிலவே. கோளுகளுக்கும் இந்த கோள்னா குறிக்கோள்னு அர்த்தம். இந்த இடத்துல கோள்னா குறிக்கோள். பொறியியல் அந்த எந்த பொறிக்கும் குறிக்கோளே கிடையாது. எந்த பொறிக்கோளுக்கும் குறிக்கோளே கிடையாது. குறிக்கோள் உள்ள புலன்களாக மாற்ற வேண்டும். அது 9வது பாடல் எடுத்து படிச்சுங்க. திருக்குறள்ல 9வது பாடல். இந்த பொறியியல் கோள்களுக்கு குறிக்கோளே இல்லாத அது பொறிகள். பாத்தங்கய்யா அது பொருள் படவே மாட்டேங்குது எனக்கு. பொருள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க மாட்டேங்குது. அவன் சொல்லிட்டு போறான். உங்க சொந்த மொழியை நீங்க பயன்படுத்துங்க. பொருள் நீங்க பாக்குறீங்க, மூலத்தை பார்க்க வேண்டியதுதான். மூலத்தை பார்க்காம பொருளை பார்க்கவே கூடாது. பொருள் அதுக்கு அதிகாரம் யாரு? அவன் எழுதிட்டு போறான், அவ்வளவுதான். அது இறுதின்னு யார் சொன்னாங்க? அதாங்க அந்த மெயின் குறளோட பொருள் இப்ப என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க புரியுங்க, உங்க சொந்த இருக்கிறது கண்டுபிடிங்க. நான் சொல்றதை கூட ஏன் ஏத்துக்கிறீங்க? குறிக்கோள் வைங்க. கண்களுக்கு என்ன குறிக்கோள்? காதுகளுக்கு என்ன குறிக்கோள்? சுவாசத்துக்கு என்ன குறிக்கோள்? நாக்கு ருசிக்கு என்ன குறிக்கோள்? சொல்லுங்க. நேரடியாக நாக்கு ருசியே பேசுவான். நாக்கு ருசியா இருக்கிறனால என்ன குறிக்கோள் உங்களுக்கு வந்தது? என்ன அடைஞ்சிட்டீங்க? நாக்கு ருசிக்காக என்ன குறிக்கோள் அடைஞ்சிட்டீங்க? சாவுதான் குறிக்கோள் இல்ல, அது புரியுது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் அதேதான் எல்லா புலன்களும். பார்க்கும்போது அந்த 5 புலன்களுக்கு குறிக்கோள் இல்லைன்னு புரியுது. நாக்கு அடிப்படை, நாக்கு தான். வாய் தான் அடிப்படை, நாக்கு தான் அடிப்படை. அப்ப மூலாதாரம் நாக்கு தான். மூலாதாரம் நாக்கு தான். மூல ஆதாரம் நாக்கு தான். மூல ஆதாரம் நாக்கு தான் மூல ஆதாரம். இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? மூல ஆதாரமே வாய் முதல் மலக்குடல் வரை சுத்தமா இருக்கணும். இப்ப மூலாதாரம் சொல்லப்பட பல பேர் பரதேசம் செத்து போயிட்டாங்க தெரியுமா? மூலாதாரத்தை காப்பாத்து. என்னடா மூலாதாரத்துக்கு அப்புறம் பரதேசம் உண்டாக்கல? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? கடைசியில மூலாதாரம் அடைச்சு போய் செத்து போயிட்டாங்க. மூலாதாரம் அடைச்சிக்க வெளிக்கு போக தெரியாம செத்து போயிட்டாங்க. எப்படி வெளிக்கு போக தெரியலடா? ஒரு உணவு சாப்பிட்டா வெளிக்கு போகணும் தெரிய வேண்டாம் இந்த முண்டங்களுக்கு. யோக முண்டங்கள், எத்தனை யோக முண்டங்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். அட உணவு சாப்பிட்டா அது வெளிக்கு போகணும். உணவு சாப்பிட்டா எதையும் அடக்கக்கூடாது, எதையும் அடைக்கக்கூடாது. உணவு சாப்பிட்டு நல்ல ஒழுக்கம் வரணும். உணவு சாப்பிட்டே விடுதலை வரணும். முதல் நோயற்ற வாழ்வு வரணும். அதென்ன 7 வேளை சாப்பிடு, 9 வேளை சாப்பிடு, 11 வேளை சாப்பிடு? இதுல யார் சொன்னாங்க இதெல்லாம்? 3 வேளை சாப்பிடு. சினிமாவை பார்த்து ஏமாந்து போகணும். சினிமால தான் சொல்லுவாங்க வேலைக்கு தின்னு அப்படி. எந்த வேலைக்கு திங்கிறது? அதான் தப்பா சொல்லி கொடுத்தாச்சு. சரி. மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். யோகிகள் தான் காமத்தை பால் எழுதினாங்க. அப்ப ஒரு மனிதன் 120 ஆண்டு வாழ்றதாக வைத்துக் கொள்ளுவேமே, அவன் யோக நிலைன்னு அர்த்தம். எவன் ஒரு 120 ஆண்டுகள் தடியனா அவன் வாழ்றானோ அவன் யோகின்னு அர்த்தம். அவன் நினைத்தாலும் அப்பொழுதே அவன் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப அவன் புலன்களை அனுபவிக்க முடியும், புலன்களை தூய்க்க முடியும். அப்ப ஒரு குறிக்கோள் 120 வாழ்றது, நோயற்ற வாழ்வு வாழ்ந்து 120 ஆண்டு வாழ்றது பெரிய விஷயம். அது நோய் இல்லாம, நொடியும் இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம, தனக்குத்தானே மருத்துவரை மாறிக்கொண்டு தப்பா கொண்டு வந்தார். சரியா? ஆக மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். இதற்கு காமசாஸ்திரம் எழுதிய வாத்தியாசன் திருவள்ளுவர் காமசாஸ்திரம் எழுதினார். அதை காமத்து பால்னு பேரு. இயற்கை அதன் வழியிலே விட்டு விடுவது யோகம். நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் போதுமானது. இதான் விஷயம். இரண்டாவதாக, இயற்கை வழியில் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். முதல் வழியில நம்ம அந்த 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 முதல் நிலையை வேணும் சொல்றது. மிகவும் புலன் இன்பத்தை யோகிகளால் மட்டும் தூக்க முடியும். இதெல்லாம் அடுத்தது. இரண்டாவதாக, நாம் இயற்கை பல் முளைக்கிற வரைக்கும் குழந்தை பல் முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் தான். அதை விட விட்டு விட வேண்டும். பிறகு வேக வைத்த பழங்கள், வேக வைத்த காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்து பழக்கணும். அதை வேக வைத்து மசிச்சு
கொடுக்கணும். அப்படியே கொடுத்துட்டு வர 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 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு பல உணவு கொடுத்து வளர்த்தணும். 15 வயசுக்கு மேல இயற்கையாகவே அது உள்சுத்தம் பெறுறதுனால அது தானாவே பிரபஞ்ச சக்தி போய்க்கு அந்த உணவு தேவையில்லை. இப்போ உணவுங்கிறது சுத்தம் எப்ப தேவையில்லை? நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் குழந்தைக்கும் தேவையில்லை, இந்த 15 வயசு பையனுக்கும் தேவையில்லை, நன்கு சுத்தமான நம்ம மாதிரி ஆளுகளுக்கும் தேவையில்லை. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அது இயற்கை ஆற்றல வாழுது. இந்த அருமையான இந்த தத்துவத்தை 15 வயசுக்கு மேல உணவு தேவையில்லைங்கிறது சாதாரண விஷயமா? ஆமா, தேவையில்லை. ஏன்னா அது தேவை, அது முழு வளர்ச்சி பெற்ற குழந்தைய மாறிடுச்சு. என்னது? முழு வளர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு எதுக்கு? நம்ம நடமாடும் தாவரமாச்சு. நம்ம மெலோட்டின்ங்கிற சக்தி இருக்கனால நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்கிறோம். வெளியே இருக்கிற மின்காந்தத்தை இந்த நம்ம உடம்பு துகள்களால் ஆனது. துகள்களால் ஆனது. மெலோட்டின் இருக்கிறது. மெலோனின் மெலோனோசைட்டு இருக்கிறதுனால வெளியே இருக்கிற வெளிச்சத்துக்கு வடிவம் கிடையாது. சூரியன் வெளிச்சம் சொல்றோம் இல்லையா, அது பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் வெளிச்சம் சொல்றான். விண்வெளியில இருட்டாத்தான் இருக்கும். ஏன்னா எதுவும் பட்டு பிரதிபலிக்க இருக்கிறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, இன்ஃப்ராரெட் வேவ் இருக்கு, அப்புறம் விப்ஜிஆர் 7 நிறங்கள் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ரே இருக்கு, காமரே இருக்கு. காமரே தான் டாப்பு. எல்லாமே நம்மளை சுற்றி ஓடிட்டு தான் இருக்கு. எல்லாம் உடம்புல பாஞ்சுக்கிட்டே இருக்கு. மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தோன்றியாச்சு. மனிதன் தோன்றதுக்கு முன்பாகவே உயிர்கள் அப்புறம் தான் தோன்றுது. உடம்பு அப்புறம் தானே தோன்றுது. முதல்ல பூமி உண்டானதுக்கு அப்புறம் தான் மனிதனை உயிரை தோன்றுது. அப்ப எனர்ஜி எப்போ வந்துச்சு? எனர்ஜி எப்போ வந்துருச்சு? எனர்ஜி இந்த சோத்து முண்டங்கள் தான் எனர்ஜி சத்தம் போடுதுங்க. ஐயோ, எனர்ஜியாகத்தான் எல்லாமே இருக்கு. அது பரிணாமத்துல கூட சிக்கல் உண்டாக்குது. எவனும் புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காகவே இயற்கை தெளிவா இருக்கு. அப்படி சீக்கிரம் யாரும் என்னை புரிந்து கொள்ளக்கூடாது. இயற்கை ரகசியத்தை என்னை எவனும் புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை இந்த இதெல்லாம் இயற்கையினுடைய விளையாட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. இது மேலூர் கீழர் வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் இதெல்லாம் யாருமே கிடையாது. அதனாலதான் வெளிநாட்டுக்காரனை போட்டு காய்ச்சல். இப்போ இந்தியாவில் மட்டும் யாரும் தப்பு பண்றது இல்லையா? இந்தியாவில் பண்றது பூரா தப்பு தான். தன்னை பேரும் தவறாகத்தான் போயிட்டு இருக்கு. தன்னை பேரும் அறிவாளி மாதிரி காமிச்சுக்கிறது. முதல் நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க. பிச்சை எடுத்து வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க. எல்லா நாடும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காக்காரன் எப்படி அழிஞ்சு போவான்னு தெரியாது. அவன் என்னமோ பெரிய புடிங்க மாதிரி எல்லா நாட்டு மேலே அதை போடுவேன் இதை போடுன்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த அவன் ஒரு 2 மாதம் கூட ஆகலை, அமெரிக்காவில் பூரா போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் ஒழிச்சே ஆகணுங்கிறான். இப்போதான் அவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது. ட்ரம்ப் ஒழிக்கணுங்கிறான். ஏன் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கிறப்ப எங்கடா போச்சு உங்க புத்தி? இப்போ ட்ரம்ப் ஒழிக்கணும்னு போராட்டம். அவன் பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த கூத்தாடி முண்டம். அவனு ஒரு 1ஆம் நம்பர் கேம்பிளிங். அவன் ஏற்கனவே பாராளுமன்றத்தை அடிச்சு நொறுக்கணும் தான் அவன் பாருங்க. அவன் இறங்கினதுக்கு அப்புறம் அவன் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. என்ன சட்டமோ என்ன இளவோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தப்பு பண்ணதான் ஆட்சியில் உட்காந்துக்கிறான். நம்ம நாட்டில் எப்படி தப்பு பண்றவங்கலாம் ஆட்சியில் உட்காந்துக்கிற மாதிரி அவனும் தப்பு பண்ணியிருக்கு, அங்கேயும் ஆட்சியில் உட்காந்துதான் இருக்கான். இப்போ நீதிமன்றம் என்ன புடுங்கிட்டு இருக்குதா? அமெரிக்காவில் நீதிமன்றம் வாய் மூடிட்டு தான் இருக்குது. இந்தியாவிலும் நீதிமன்றங்கள் வாய் மூடிட்டு தான் இருக்கு. சரி, நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் எகரட் என்ற ஜெர்மனி நாட்டு இயற்கை வைத்தியர், அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். அப்படியே படிச்சுட்டு வாங்க. மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கையை விரும்பி அதற்கான சக்தியோடு இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அதாவது இயற்கை தான் கண்டுபிடிச்சது. இயற்கை தான் எல்லா சக்தியும் உள்ள வச்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா விண்வெளியில பாத்தீங்கன்னா 3 கொள்கை சொல்றாங்க. பிக் பேங்க்னு ஒரு கொள்கை சொல்றாங்க. பிக் பேங்க்னு ஒரு கொள்கை இருக்குது. அப்புறம் பிக் சில்லுன்னு ஒரு கொள்கை இருக்குது. 3வது பிக் கிரன்ச்ன்னு இருக்குது. நீங்க அந்த 1000 ஒன்று கொஸ்டினோட ஆன்சரை போட்டு பாருங்க. வாட் இஸ் பிக் பேங், வாட் இஸ் பிக் சில், வாட் இஸ் பிக் கிரன்ச்னு போட்டு பாருங்க. முடிஞ்சே போயிடும். கிரன்ச்சி எப்போ வேண்டாம் வரலாம். கிரன்ச்சுங்கிற அழுத்து புளியறது. சூரியனுக்குள்ள ஒரு நெபுலா நட்சத்திரக்கு ஆற்றல் குறையிறப்போ அது எல்லாத்தையும் பிடிச்சி அமுக்கிறப்ப இந்த பூமி ஒரு அணு மாதிரி மாறிடும்.
மொத்த பூமியே கண்ணுக்கு தெரியாம போயிடும், அணு மாதிரி மாறி. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க கொள்கை என்னாச்சு, கோட்பாடு என்னாச்சு? எரிமலையாவது, நிலநடுக்கமாவது, கடலாவது, எல்லாம் ஒரு 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 பாயிண்ட்ல வந்துடும். என்ன பாயிண்ட்ல? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த கடவுளும் காப்பாற்ற முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பிக்கு கிரன்ச்சி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது வர்றதுக்கு முன்னாடி மனிதன் தப்பித்து போக வேணும். இப்ப கேள்வி கேளுக்கு நீங்க மற்றதை 8 மணிக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த முக்கியமான அறிவியல் 3 படிங்க. பிக் பேங் படிங்க, பிக் சில்டு படிங்க, பிக் கிரன்ச், 3க்கும் பொருள் படிங்க. அதுவாக இன்னைக்கு கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறேன், எல்லாத்துக்கும் கட்டுரை போட்டிருக்கிறேன் பாருங்க. வெள்ளக்காரன் என்னன்னு எப்படி ஆமாங்க, இருக்கும். வேலை செய்யறத பத்தி இன்னைக்கு காலையில கேட்ட மேலே அதுக்கெல்லாம் போட்டு விட்டேன். என்னடா சொல்றீங்க, கதை விடுறீங்க, ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு பிடிச்சி அது என்ன அது படிச்சு பாருங்க, என்ன புரியுதுன்னு பாருங்க. பாத்தங்கய்யா. அப்ப இயற்கையாகவே நம்ம வந்து வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. கிடையவே கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமா, மனிதனா ஒண்ணு செயற்கையா உருவாக்கப்பட்டதுதான் இந்த வேலை செய்யறது அப்படின்னு. இப்ப இந்த இயற்கையாவே இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை செய்துக்கிட்டா போதுமானதே தவிர, அதை தவிர்த்து இந்த அறிவுக்கு என்ன தேவையோ அதை நோக்கிய பயணம் தான் இந்த மனிதனுக்கு தேவையே தவிர உணவை நோக்கிய பயணம் தேவையில்லை. எப்படி அந்த குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு 15 வயசு வரைக்கும் அதற்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் செய்து வைத்துக்கிட்டு நம்ம அறிவை வந்து அதன் பாதையில அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் ஒரு மனிதனுடைய கடமை. ஆமா 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 கரெக்ட். சரி 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 சரி. காலையிலேருந்து யோசிச்சு பார்த்தேன், போட்டேன், சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ உடனே சார்ஜ் போர்டு போட்டு மட்டக்குன்னு மட்டைக்கு நமக்கு தேவையான பதில் வர்ற வரைக்கும் மட்டக்குன்னு மடக்கணும். ஆங்கிலத்தில் கதறிட்டு எழுதிட்டான். அப்படி போட்டு மடக்கி, இப்படி போட்டு மடக்கி, மீண்டும் மடக்குன்னு மடக்கி ஏற்றி விட்டு உடனே அதை காப்பி பண்ணி எல்லாத்தையும் போட்டு விட்டு ஃபேஸ்புக்ல போட்டு. நீங்க போட்ட கருத்து இன்னைக்கு எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஏன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடிப்படையாவே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் வந்து நம்ம வேலைக்கு போறோம், ஏன் வேலைக்கு போறோம் இந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சோ யாருக்கோ போய் அடிமையா இருக்க நம்ம ஒண்ணு உருவாக்கணும். ஆனா என்ன உருவாக்கணும்னு தெரியாது. எதுவா இருந்தாலும் அந்த அறம் சார்ந்த நம்ம என்ன உருவாக்கணும் நமக்கு தெரியணும் இல்லையா முதல்ல. அப்ப எது உருவாக்கணும் மறுபடியும் அதுவும் ஒரு வேலை தானே. அப்படி அந்த கேள்வி. சோ அதனால இருக்கிறத அந்த சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுல வச்சு நம்ம எப்படி இப்ப அறிவை கொண்டு யோசிக்கணும் அப்படின்றது செயல்பட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நீங்க அந்த கேள்வியை நல்லா தூண்டி விட்டுருக்கீங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி எனக்கு இந்த சிந்தனை இருந்தது, இது ஓடிட்டே தான் இருந்தது மைண்ட்ல. பரவாயில்ல, இது வரை ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் டைம் என்ன தவிர்த்து இன்னொரு நபர் இப்படி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுது எனக்கு. சரி, மீண்டும் 8:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குங்க. பசங்க படிக்கிறதுக்கு போறதுக்கும் அந்த கேள்வி, நாங்க ஏன் படிக்கிறதுக்கும் ஒரு கஷ்டம், வேலைக்கு நாங்க ஏன் போனோம் வேலைக்குன்ற கேள்வி நிறைய பேருக்குமே இருந்துக்குதுங்க ஐயா. நல்லதுதாங்க. அப்ப இந்த மருத்துவங்கிறது ஏமாற்று வேலை, மருத்துவங்கிறது ஏமாற்று வேலை. வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவனோட உதவி தேவைப்படுது. அந்த வெளிக்காயங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் மருத்துவரோட உதவி. அப்ப உள்காயங்களுக்கு அதனாலதான் உள்காயங்களுக்கு தனக்குத்தானே மருத்துவம். நல்ல வேலை அலோபதிக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டான் 2016. அதுவும் கண்டுபிடிச்சவன் அலோபதிக்காரன் தான், அவனும் தெளிவா சொல்லிட்டான். இல்ல தனக்குத்தானே அவன் புற்றுநோய்க்கு தாண்டா வைத்தியம்ட்டான். புற்றுநோய்க்கு இதான் வைத்தியம் போல. இந்த பசி நோயில ஒரு அளவும் கிடையாது. பசி நோயெல்லாம் செத்தா சாகரன்னு அடிக்க வேண்டியதுதான். ஏன்டா புற்றுநோயே குணமாமது பசி நோய் ஒரு அளவும் கிடையாது. அதை பத்தி ஒரு அளவும் கிடையாது. செத்தா சாகரம் போடா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் சாகரம் ஆகி போச்சு, பசி நிறுத்திட்டு காய்கறி சாப்பிட்டு போக வேண்டியதுதானே. சாவு வந்தா வரட்டும், என்ன இறங்கி அடிக்க வேண்டியதுதான். இறங்கி அடிச்சா உடம்பு மாறிக்குது. இறங்கி சொல்றாங்களே, ஓங்கி அடிச்சா 1.5 டன், இறங்கி அடிச்சா 7.5 டன்னுங்கிற மாதிரி. ஓங்கி அடிச்சா 1.5 டன், இறங்கி அடிச்சா 7.5 டன், இறங்கி அடிக்க வேண்டியதுதான். சாவரம் ஆகி போச்சு. எது கடை சோறு சாம்பார் சொல்லி 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 ஏன்டா ஏமாத்துறீங்க அப்படிங்க வேண்டியதுதான். சொல்லுங்க. இப்ப இந்த கரைத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரே ஸ்டெப்ப 100 வாட்டி 1000 வாட்டி பயிற்சி செய்யறதுதான் இந்த நீர் பயிற்சி. ஒரு ஸ்டெப் போனோம். அதே 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 அது. என்ன மகேஷ் என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. ஐயா, நாங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின்ல வந்தோங்க ஐயா. எங்க எதிர்க்க ஆப்போசிட்ல ஒரு அம்மா ஒரு பையனை படுக்க வச்சு முட்டைய ஊட்டி இருந்தாங்க ஐயா. முட்டை வேக வச்சு அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. 8 மணி நேரம் டிராவல் இல்லைங்களா, உட்கார்ந்துனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தானங்க ஐயா பார்த்தாகணும். அப்புறம் என்னம்மா ஆச்சு இந்த பையனுக்கு? நான் சும்மா இருக்க மாட்டேங்க, ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னங்க ஆச்சுன்னா,
இந்த மாதிரி சென்னையில இருந்து அவன் வந்து டாக்டர் முடிச்சிட்டுங்க ஐயா. ம் ட்ரைனிங் முடிச்சிட்டு ம் அந்த இந்த ஸ்கூல் அந்த இதுல ஹாஸ்டல்ல படிக்க வச்சு அந்த பையனை ம் ட்ரைனிங் முடிச்சிட்டு எம்பிபிஎஸ் டாக்டருங்க ஐயா. படுக்க வச்சு முட்டைய வாயில ஊத்தி ம் ட்ரிப்ஸ் ஏத்தி இட்டுன்னு வராங்க ஐயா வண்டியில ட்ரெயின்ல. கொடுமை நீ கொடுமை. இப்படி இருக்கிய ம் இவன் டாக்டருங்க. ம் டாக்டருக்கு படிச்சுட்டு வராங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு. ம் அந்த ஹாஸ்டலுடைய சாப்பாடுலாம் ஒத்துக்காம இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றாங்க ஐயா. அப்ப ம் நீ போய் யாருக்குடா வைத்தியம் பார்க்க போற? ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு. கேள்வி வருது இல்லையா எப்படி இவனுக்கு இந்த அழிச்சுட்டு வருது ஐயா. உலகத்திலே அதிக அது பாரு பாத்தீங்கன்னா அதிக இந்தியாவிலேயே ரேக்கிங் எங்கட ரேக்கிங் சொல்றாங்களே மாணவனுக்கு கிண்டல் பண்றது இந்தியாவிலேயே அஹ், ரேக்கிங் எங்க உம், நடக்குதுன்னா மருத்துவ கல்லூரியில தான் ரேக்கிங் அதிகமா நடக்குதுன்னு நீதிமன்ற ரிப்போர்ட் சொல்லுது. ஆமாங்க ஐயா. ரேக்கிங் எங்க அதிகமா நடக்குது? இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஆர்ட்ஸ் காலேஜ்ல கிடையாது. அதிகமா ரேக்கிங் நடக்கிறது எல்லாமே இந்த மருத்துவ கல்லூரியில தான். ஒழுக்கம் ஏன்னா வெள்ளக்காரன் பாடத்தை நீ படிக்க போற. வெள்ளக்காரன் தரத்துல பாடத்தை படிக்க போகும்போது நீ என்ன மானம் கெட்டு ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் படிச்சா தான் எம்பிபிஎஸ் படிச்சுக்கணும். அது அடிப்படையிலே தப்பு. இங்கிலீஷ் படிச்சதை எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது அடிப்படையிலே தப்பு. ரஷ்யக்காரன் இங்கிலீஷ் படிச்சுதான் மருத்துவம் பார்க்கறான். ஜெர்மன்காரன் இங்க மருத்துவம் இங்கிலீஷ் படிச்சா ஜெர்மன் மருத்துவம். அது அடிப்படையிலே தப்பு. இது வேற பொய் அப்ப பிரச்சாரம் பண்றது. அனட்டாமி மட்டும் நம்ம படிச்சுக்கணும். அனட்டாமி அதாவது உடல் கூறுகள் பாகங்கள் என்னென்ன எது எதுக்கு அவ்வளவுதான். செயல்படுது அப்படின்ற பேசிக் மட்டும் நம்ம தமிழ்ல கொண்டு தெரிஞ்சுக்கணும். எது வந்தாங்க. எதுக்கு தமிழ்ல கொண்டு வந்தாச்சு. கருணாநிதி அந்த வேலையை பண்ணார். கருணாநிதி ஒரு அருமையான வேலை பண்ணி போட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் தமிழ்ல இப்ப வந்து இந்தியாவில இந்த தமிழ் போற எல்லா மொழியிலும் இந்த மருத்துவத்தை கொண்டு வர போறாங்க. பிரதமர் கூட சொல்லியிருக்காப்புல கொண்டு வா. இவன் ஜங்குன்னு குதிக்கிறான். இவன் இந்த தமிழ்நாட்டுக்கார என்ன பண்றான்? சில குருட்டு முட்டங்கள் ஆங்கிலம் படிச்சு அமெரிக்கா போலாம். ஆங்கிலம் படிச்சு எதுக்கு வேணும்? எதுக்கு அங்க அமெரிக்கா போற நீ? ஆங்கிலம் படிச்சு அமெரிக்கா என்ன வெங்காயத்துக்கு போறேன்னு கேக்குற? எக்ஸ்ட்ரா லார்ஜ் பர்கர் சாப்பிடலாம். அவனுக்கு போய் அவன் கோமணத்தை கசக்கிறதுக்கு நீ போற. ஆங்கிலம் படிச்சுட்டு அவன் கோமணத்துக்கு பசங்க அங்க சொகுசு வாழ்க்கை பண்றதுக்கு அங்கேயே கூத்தடிக்கிறது ஒன்ற வேலை. நான் அமெரிக்கால போய் கூத்தடிக்க போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப நீ மேல்நாட்டுக்கு போறியோ உன்ற பண்பாடு வழக்கம் நாகரிகம் எல்லாம் நாசமா போயிடும். எப்ப உன்னை நாட்டை விட்டுட்டு நீ போறியோ அந்த நாட்டுக்கு போய் என்ன பண்றீங்க? உன்ற மானத்தை வைக்கிற, உன்ற குடும்பத்தை வைக்கிற, எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன் நீ. அதனால இங்கிலீஷுக்கும் ஆரோக்கியத்து எங்க சம்பந்தம்? இங்கிலீஷ் படிச்சா அறிவு வரும்னு யார் சொன்னாங்க? அமெரிக்காரன் கூப்பிட்டானா? இங்கிலீஷ் படிச்சா ஆரோக்கியம் வருமா கூப்பிட்டானா? இவனா கரடி ஊத்துட்டு இருக்கிறான். இப்ப அதுதான் எனக்கு சொல்றானுங்க. அவங்க தாய்மொழியில கல்வி வேணுங்கிறீங்க. இதை முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதானே இப்போ? ம்? முதலே செஞ்சிருக்கணும். நம்மட தாய்மொழி அனைத்தும் அவன் தாய்மொழியில பொறியியல் கொடு, அவன் தாய்மொழியில இலக்கணத்துக்கு கொடு, இலக்கணம் கொடு, இயற்பியல் கொடு, வேதியியல் கொடு, பொறியியல் கொடு, எல்லாமே கொடு. அவன் தாய்மொழியில கொடு. இப்பதானே யோசிக்கிறீங்க செருப்படி கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஏன்னா எந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில வரமாட்டேங்குதுங்க. 140 கோடி பேர் இருக்கிறான். சைனா கூட போடு. சைனாக்காரன் கூட போட்டி போட முடியல உன்னால. அவன் அமெரிக்காரன் தூக்கி கமிச்சிட்டு போயிட்டான். அவன் சக்க போட்டுட்டு இருக்கிறான். அவன் ஆரோக்கியத்துல கோட்டி விட்டான். அது வேற. ஏன்னா அவன் சைனா மொழியில படிக்கிறான். யாரு இப்ப என்ன? இந்த மொழி தான் அறிவு. எல்லாம் தமிழர்களுக்கு தவறாமலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதனால யோசனை பண்ணுங்க. மணி 8 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி நன்றி நன்றி. நல்லதுங்க ஐயா. நன்றிங்க.